சரி நீ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன், டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா? உன் தம்பிக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? ஆமா நீ பார்த்துட்டு தான் இருக்கிறோம், எதுவும் இன்னும் அமையல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க, உங்க சர்ச்சில் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நல்ல பொண்ணு இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க. சரி ரஜினா, பயோடேட்டா அனுப்பி விடுறேன், நானும் பார்க்குறேன், தெரிஞ்சவங்க கிட்டேயும் சொல்கிறேன். எங்கிட்ட பயோடேட்டா இருக்கு, வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். சென்ட் பண்ணிட்டேன், வந்துச்சா பாருங்க. வயசு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு போல. ஆமாம் நீ வயசு கொஞ்சம் அதிகமாக இருக்கு, இதனாலேயே நிறைய அலைன்ஸ் வந்து தட்டி போயிடுச்சு. இப்போ தான் ஐடி கம்பெனிக்குள்ளே அவன் ஜாயின் பண்ணியிருக்கிறான். ஸ்டார்டிங்னால சேலரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. பயோடேட்டாவில் வயசை கம்மி பண்ணிட்டு சம்பளத்தை ஏற்றுனா யாருக்கு தெரிய போகுது? பொண்ணு வீடு தானாக அமையும். இந்த பயோடேட்டாவில் வயசையும் சேலரியும் மாற்றி அனுப்பிவிடு. எனக்கு இந்த பயோடேட்டா எடிட் பண்ண தெரியல. ஐஷியா பக்கத்தில் தான் இருக்கிறான், நான் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். வா ஐஷியா, ஓகே. சொல்லுங்கக்கா, வர சொன்னீங்க. தம்பியோட பயோடேட்டாவில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும், எனக்கு எடிட் பண்ண தெரியல, நீ கொஞ்சம் எடிட் பண்ணித்தாங்க. சரிக்கா, கொடுங்க. என்ன சேஞ்சஸ் பண்ணணும்? தம்பியோட வயசையும் சேலரியும் கொஞ்சம் மாற்றணும். ஏன்க்கா, டீட்டெயில்ஸ் ஏதாவது தப்பா இருக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐஷியா, தம்பிக்கு நிறைய இடத்துல பொண்ணு பார்த்தேன், எதுவுமே அமையல. குட்டியலி வீட்டுக்கு வந்தேன், அவங்க ஒரு ஐடியா சொன்னாங்க, வயசையும் சேலரியும் கொஞ்சம் மாற்றினா பொண்ணு வீடு நிறைய வரும்னு சொல்கிறாங்க, அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். என்னக்கா சொல்றீங்க? நம்ம அப்படிலாம் பண்ண வேண்டாம். உண்மை என்னதோ அதுவே நம்ம போடலாம். பைபிள்ல கூட மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று எழுதியிருக்கிறது. அதுவும் கல்யாண விஷயத்துல பொய் சொல்லவே கூடாது, அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அக்கா, நாம உண்மையா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். அதுவும் நாம சொல்றது பொய்ன்னு நாளைக்கு தெரிய வரும்போது கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும், அவங்க சமாதானமே போயிடும். உண்மையா இருக்கிறதுனால அவங்க திருமணம் லேட்டானா கூட ஆண்டவருக்கு பிரியமானபடி ஏற்ற நேரத்துல அந்த திருமணம் நடக்கும். திருமண பந்தம்ங்கிறது நம்பிக்கையின் மேல கட்டப்படணும், அதுல பொய் இருக்க கூடாது. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற துணைய ஏற்கனவே நியமித்து வைத்திருக்கிறார். சரியான நேரம் வரும்போது அது தானா நடக்கும். அது வரைக்கும் பொறுமையாவும் உண்மையாவும் இருப்போம். காதலவன் கேட்க கடவன்.